Hey guys, welcome to 100 Learning and நான் உங்களுடைய யாழினியன் சார். எஸ்ஆர்எம் ஜேஇஇ எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் வந்து இதுக்கு ஒரு குட்டி ஸ்டடி பிளான் கேட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்காக தான் ஸ்பெஷலா இந்த வீடியோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஆர்எம் ஜேஇ ஓகே இதோட அப்ளிகேஷன் இன்னும் முடியல. இன்ஃபேக்ட் ஜூன் 15 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கும். அண்ட் எக்ஸாம் உடைய டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 21, ஜூன் 22 அண்ட் ஜூன் 23. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ற டைம்ல சாலிடா ஒரு 35 டேஸ் உங்களுக்கு இன்னுமே டைம் இருக்கு. சரியா? ஸோ இதுல நீங்க என்னெல்லாம் படிக்கணும் ஓகே இல்லை கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல இருந்து உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிசிக்ஸ்ல 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில ஒரு 35, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஆப்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா பயாலஜி வரும். சரியா? ஸோ பயாலஜில இருந்து வில் கெட் 40 கொஸ்டின்ஸ். அப்போ டோட்டலா நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 130 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும். அதாவது ஏ பிசிடின்னு உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ கரெக்டான ஒன்று நீங்க டிக் பண்ற மாதிரியான எக்ஸாமா தான் இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம் லெவல் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இது நீட்டு ஜேஇ மாதிரியான ஒரு டஃப்பான எக்ஸாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கிடையாது. அதை விட ஒரு சிம்பிளர் எக்ஸாம் தான். அப்ப இந்த எக்ஸாமுக்கு உங்களோட 12th ஸ்டேட் போர்ட் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட 12th ஸ்டேட் போர்ட் போர்ஷன்ஸை நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு போனாலே போதும். சரி, இதோட சிலபஸ் என்ன? இதுக்கு நான் 11th டாபிக்ஸும் படிக்கணுமா? ஆமா. அப்படின்னா ஓகே, நீங்க ஒரு சில 11th டாபிக்ஸை படிக்கணும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், கவலைப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஷெடியூல் சொல்றேன். எல்லாருமே அந்த ஷெடியூல்ல முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா நமக்கு ஒரு 30 டேஸ் கையில இருக்கு நீங்க இந்த வீடியோ பாக்குற டைம்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நம்ம 6 ஹவர்ஸ் ஆவது படிக்கணும். 2 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு படிங்க. ஒரு நாள் வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அப்ப இன்னொரு நாள் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இல்ல பயாலஜி. ஓகே, பிசிக்ஸ் மேக்ஸ் ஆர் பயாலஜி. ஆனா கண்டிப்பா எல்லா நாளும் மேக்ஸ் பாருங்க. ஓகே, மேக்ஸ் எல்லா நாளும் பாருங்க. ஒண்ணு அதுல வந்து ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கு, 40 கொஸ்டின்ஸ்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு அது ஒரு வாஸ்ட் சிலபஸ். பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ்ல சிலபஸ் அதிகமா இருக்கு, அதை படிக்க டைமும் அதிகமாகும். ஸோ டெய்லி மேக்ஸ் இல்ல பயாலஜியை ஸ்டாண்டர்டா வச்சுக்கிட்டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரொட்டேட் பண்ணி படிக்கலாம். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 60 ப்ராப்ளம் இல்ல 60 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு 60 எம்சிக்யூ கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 30 நாள்ல உங்களால 60 கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சா கிட்டத்தட்ட 1800 கொஸ்டின் உங்களால பார்த்துட்டு போக முடியும். பயங்கரமான ஒரு சூப்பர் கான்பிடன்ஸ் பூஸ்டரா உங்களுக்கு இருக்கும். இப்போ எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் அவங்க அபிஷியலா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்க சிலபஸ். ஓகே, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷன் இன்னும் முடியல, அதுக்கான ப்ரொசீஜருக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கான சிலபஸ் என்ன, எல்லாமே நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு. அடுத்து கிராவிடேஷன் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் இருக்கு. சரியா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனா போதும். இதுல ஒரு டாபிக்கும், சரியா, கலர் மாத்தி, இதுல ஒரு டாபிக்கும் நீங்க மினிமம் 10ல இருந்து 20 கொஸ்டின் பார்த்துட்டு போங்க. ஓகே, 10ல இருந்து 20 கொஸ்டின் பார்த்துட்டு போங்க. கான்செப்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ், ஓகே, கான்செப்ட்ஸ் ஃபார்முலாஸ் இதுல நல்லா கிளியரா இருக்கு. இதுல கிளியரா இருந்தீங்கனாலே உங்களால என்ன பண்ண முடியும், சூப்பரா படிக்க முடியும். பிசிக்ஸ் மட்டும் இல்ல, இதே மாதிரி பிசிக்ஸோட சிலபஸ் என்ன, கெமிஸ்ட்ரியோடைய சிலபஸ் என்ன, மேக்ஸோடைய சிலபஸ் என்ன, எல்லாத்துக்குமே ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ். பயாலஜிக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ் இந்த பிடிஎஃப்ல இருக்கு. நான் இதை அட்டாச் பண்ணி வைக்கிறேன், நீயும் டவுன்லோட் பண்ணிக்கோ. உன்கிட்ட சிலபஸ் இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோ. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இருக்க ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 10 கொஸ்டினா அடுத்த 30 நாள் நம்ம என்ன செய்யலாம், பண்ணிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர். ஸோ ஒரு 10 டாபிக் இருக்குன்னா கூட ஓகே, ஒரு 100 கொஸ்டின் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். மினிமம் 60, மினிமம், அதுக்கு கம்மியா போகக்கூடாது. ஓகே, மேக்சிமம் நீ 150 200 கூட பண்ணு, ஆனா 60க்கு கீழே மட்டும் என்னைக்கு போயிடாது. ஒரு நாளைக்கு 6 டாபிக்காவது ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வா. பண்ணீங்க அப்படின்னா உங்களால சூப்பரா மார்க் எடுக்க முடியும். இதுல இன்னும் அடிஷ்னலா உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். Until then, goodbye from யாழினி.